அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 654வது நாளாகவும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளை தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் ஒரு உடனடி யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பல முயற்சிகள் நடைபெற்று வந்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் எடுபடாமல் போவதற்கான அடிப்படை காரணமாக இருப்பது என்னன்னு சொன்னா, காசாவை சண்டையில் ஜெயிக்க முடியாதவர்கள் எப்படியாவது சமாதானத்தின் போர்வையில் வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு காட்டுகிறார்கள். காசா மக்களுக்கு சாப்பாடு தர மாட்டோம், அவங்களுக்கு ஆடைகள் கிடைக்காது, அவர்களுக்கு மருந்துகள் கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது, இதெல்லாம் நாங்கள் தராம இருப்போம், எனவே நிர்பந்தம் கருதி இதை எடுத்துக்கிறதுக்காகவாவது நீங்க நாங்க சொல்றதை கேட்கணுங்கிறது தான் அவர்களுடைய முழுமையான முயற்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீதான உணவு கொடுக்காத முற்றுகையை நடத்தி வருகிறது என்கிற காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே நேரம் உணவு இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் செத்து மடிகிற காட்சிகளையும் நம்ம தினம்தோறும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு காசாவிலே மருத்துவர்களை கைது செய்கிற படலத்தை மீண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளையும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிற டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய மர்வான் ஹம்சா அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காசாவினுடைய அல் ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவங்களுக்கு என்ன நடந்தது என்கிற செய்திகள் கூட இன்னும் உலகத்திற்கு தெரியாத நிலையில தான் தற்போது இந்த கைதுகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கிறார். அதே நேரம் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் 134 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். சுமார் 1155 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி சொன்னா, 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஏன் இவ்வளவு பேர் கொல்லப்படுகிறார்கள், ஏன் இவ்வளவு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உணவு எடுக்கிறதுக்காக போறாங்க. நேற்று நம்முடைய வீடியோல சொல்லியிருந்தோம், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் உள்ள ஒரு 25 லாரிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க உணவுகள் என்னும் போது அதை எடுக்கிறதுக்காக மக்கள் போறாங்க. போகிற இடத்துல உணவு எடுக்க வருகிற மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். அதுல தான் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தி பத்திரிகை ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. என்னன்னா, காசாவுல இந்த யுத்தம் டோட்டல் ஃபெயிலியர் என்பது இஸ்ரேலியர்களை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. ஏன்னா அவங்க சொன்ன எந்த இலக்குகளையும் அவங்க அடையல. தொடர்ந்து பாலஸ்தீன போராளிகளிடமிருந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய யுத்தங்களை எல்லாம் சமாளிச்ச அமெரிக்காவால காசாவுக்குள்ள இந்த யுத்தத்தை சமாளிக்க முடியாமல் இருக்கிறது என்பதே உலகத்திற்கு அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மிக உன்னதமான உச்சமான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மாரிவ் செய்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஐடிஎஃப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தரைப்படை தளபதிகள் இல்லாமல் திண்டாடுகிறது இஸ்ரேல் என்பதுதான். ஒவ்வொரு தரைப்படையிலையும் பட்டாலியன்ஸை பிரிச்சு தளபதிகளை போடுவாங்க. இந்த தளபதிகள் வெறும் பயிற்சி எடுத்தவங்கிறதுனால மட்டுமே தளபதிகளாக மாற்றப்பட மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம் இருக்குது, அதுல பாஸ் பண்ணணும், உடல் தகுதி இருக்குது, சிந்தனை திறமை இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் தளபதிகள் நியமிக்கப்படுவார்கள். தற்போது காசாவுக்குள் இருக்கக்கூடிய பெரும்பாலான பட்டாலியனுடைய தளபதிகள், குறிப்பாக ரிசர்வ் படையினுடைய தளபதிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா எக்ஸாம்ல பாஸ் பண்ணாத வேறு வழி இல்லாமல் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்கிற நிலையில கிட்டத்தட்ட 300 அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்கிறது என்கிறது மாரிவ் செய்தி பத்திரிகை. 300 அதிகாரிகள் பற்றாக்குறைன்னு சொன்னா 300 பட்டாலியனுக்கு தளபதிகள் இல்லைன்னு அர்த்தம். அந்த தளபதிகள் இருந்தாலே அடி வாங்கி செத்துருவாங்க. இப்ப தளபதிகளே இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலைக்கு மத்தியில இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில காசாவில் இருக்கக்கூடிய படைகள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்குது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொண்டதற்கு பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்க 30% படைகளை காசாவில் இருந்து குறைப்பதற்கு முற்படுகிறோம் என்றிருக்கிறார். ஆனா அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பல பேரும் இந்த குறைப்பை செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா நீங்க படைகளை குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம அடி வாங்குறது கூடுதலா போயிடும். படை அதிகமா இருந்தாலே அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அது வேற. ஆனா அடி வாங்குறது அதிகரிச்சிரும்ங்கிறதுனால படைகளை குறைக்க கூடாது என்கிறார்கள். ஆனா அவர் ஏன் படையை குறைக்க பார்க்கிறாருன்னு சொன்னா, 10 நாளைக்குள்ள 4 பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டான்.
காசாவில் அவ்வளவு மன அழுத்தங்கள் அதிகரித்திருக்கிறது அவர்களுடைய படைகளுக்கு. அதனாலதான் இந்த காரியத்தை செய்ய போறோம்னு சொல்றாங்க. எது எப்படி போனாலும் அவர்களுடைய படைகள்ல மிகப்பெரிய குறைபாடு நிகழ்கிறது என்பது மிக தெளிவாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு சார்பாகத்தான் ஏற்கனவே கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய தலைமையில ஒரு கப்பல் காசாவை நோக்கி வந்தது. அந்த முற்றுகையை உடைப்பதற்காக உணவுகளையும் மருந்துகளையும் ஏற்றுக்கொண்டு வந்திருந்தார்கள். அதே பாணியில தற்போதும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஹம்தலா என்கிற ஒரு கப்பல் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற 2 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய வீடியோவில் சுருக்கமாக ஒரு செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். தெற்கு இத்தாலியினுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய கல்லிபோலியில இருந்துதான் இந்த கப்பல் தற்போது பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணிக்கு சொந்தமான கப்பலாக இது இருக்கிறது. காசாவினுடைய பயணத்தின் இறுதி கட்டமாக இன்றைக்கு அவர்கள் பயணத்தை ஆரம்பித்து தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அந்த அவர்களுடைய கப்பல் புறப்படுவதற்கு முன்பதாக 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஹம்தலா கப்பல் வழியாக என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, கப்பலை அவங்க தயார் பண்ணி பயணிக்கிறதுக்கு ரெடி ஆகும் போது கப்பலுடைய ப்ரொபபெல்லர் என்ற ஒரு பகுதி இருக்குது கீழே. அந்த பகுதியில பெரிய இறுக்கமான கயிறுகள் சிக்கி இருந்தது. அப்ப இது திட்டமிட்டு இந்த கப்பலை எடுக்கும் போது உடனே அது பாதிப்புக்குள்ளாகணும், கப்பல் நகர முடியாம என்ஜின் ஃபால்ட் ஆகணும் என்கிறதுக்காக யாரோ இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 2வது இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு தடங்கள் என்னன்னு சொன்னா, இந்த பயணத்துக்கு தேவையான தண்ணீர் அவங்களுக்கு தேவை. கடல்ல பயணிக்கும் போது தண்ணி வேணுமா இல்லையா, சுத்த தண்ணீர். இந்த தண்ணீரை ஏற்றி வந்த லாரிக்குள்ள சல்பரிக் ஆசிட், கந்தக அமிலம் என்று சொல்லுவாங்களா இல்லையா, அது கலக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்ட குடி தண்ணி. அதுக்குள்ள இந்த தண்ணியை திறக்கிறதுக்கு போன 2 அவங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கந்தக அமிலம் சல்பரிக் ஆசிட் பட்டு காயமடைந்திருக்கிறாங்க. ஒருத்தர் திறந்ததுக்கு பிறகு தண்ணீர் கொட்டுப்பட்டதுனால காயமடைஞ்சிருக்கிறார், ஒருத்தர் திறக்கும் போதே காயமடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதை யாரு செஞ்சாங்கிறத வீடியோ ஆதாரத்தோட நாங்க எடுத்திருக்கிறோம் என்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா காசாவை நோக்கி வந்துடக்கூடாது என்கிறதுல கவனமாக இருக்கிறார்கள் சில பேர் என்பது தெரிய வருகிறது. ஆனால் தற்போது அதே கூட்டணியினுடைய கப்பல் மீண்டும் காசாவை நோக்கி வருகிறது. அவங்களுக்கே தெரியும் வந்தா இவங்க தடுப்பாங்க, தடுத்தாலும் பரவாயில்லை ஏன் வராங்கன்னா, காசாவினுடைய மக்களுடைய செய்திகள் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ரஷ்யாவும் ஈரானும் ஒரு கடற்படை பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது. குறிப்பாக காஸ்பியன் கடல்ல இந்த கடற்படை பயிற்சி அவங்க செய்ய போறாங்க. இந்த பயிற்சி 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய கடற்படை, ஈரானுடைய IRGC-னுடைய கடற்படை, அதே போன்று ஈரானுடைய சட்ட அமலாக்க கட்டளையினுடைய கடற்படை, அவங்க கடற்படையை 3 பிரிச்சு வச்சிருக்கிறாங்க போல. இந்த 3 கடற்படை பிரிவுகளும் இந்த பயிற்சியில பங்கெடுக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய கப்பல் தற்போது ஈரானுக்கு வந்திருக்கிறது என்கிற நிலையில இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக ஏன் மாறுதுன்னு சொன்னா, ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஈரானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியதுதான் ரஷ்யா. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாங்க. நீங்க உக்ரைன் வாரை நிறுத்தணும் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாரு என்று சொன்னா, நீங்க நிறுத்தலைன்னா உங்க மேல அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லலை. ஏன்னா அந்த அட்டாக் பண்ண முடியாது ரஷ்யா மேலங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது பெரிய விபரீதங்களை உண்டாக்கிடும். அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா, ரஷ்யாவோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய விற்பனை கொடுக்கல் வாங்கலை யார் செய்யறாங்களோ அந்த நாடுகள் மேல 500% வரி விதிப்போம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. இந்த அறிவிப்பெல்லாம் ஏன் விடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப ரஷ்யாவுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடாது, வருமானம் வரக்கூடாது, எனவே யுத்தத்தை அவங்க நிறுத்துவாங்கங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கறதுக்காக செய்யறாங்க. அந்த நிர்பந்தத்தினால ஈரான் பாதிக்கப்படாதுங்கிறது தெரியும். ஏன்னா ஈரான் மேல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நிறுத்தி போட்டு வச்சிருந்தோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாராளமான பிசினஸ் அவங்க பண்றாங்க, தாராளமான வளர்ச்சி அவங்க அடைஞ்சிருக்கிறாங்கிறதுனால அவங்களால அதை பண்ண முடியாது. இதுல உண்மையிலே பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டா இந்தியா பாதிக்கப்படும். ஏன் இந்தியா பாதிக்கப்படும் சொன்னா, இந்த உக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியா ரஷ்யாட்ட இருந்து வெறும் 2% கச்சா எண்ணெய்களை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா 30% கச்சா எண்ணெய்களை அங்கிருந்து வாங்குறாங்க. இந்த 30% கச்சா எண்ணெய்களை வாங்குறதுக்கான காரணம் என்ன, ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் கம்பெனிகள் நிறைய சலுகை விலையில இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய்களை கொடுக்குறாங்க.
எனவே இந்தியா 30% கச்சா எண்ணெய்களை ரஷ்யாவில இருந்து எடுக்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல 500% வரி விதிச்சார் என்று சொன்னா இந்தியா தான் அதுல வரி விதிச்சாலும் பாதிக்கப்படும், வரி விதிக்கலனாலும் பாதிக்கப்படும் என்கிற ஒரு நிலை இருக்கு. ஈரானுக்கு இந்த பிரச்சனை இல்லை. எனவேதான் ஈரான் தற்போது ரஷ்யா மேல அமெரிக்கா இப்படியான தடைகளை கொண்டு வருவோம் என்று மிரட்டுகிற சந்தர்ப்பத்திலையும் இப்பொழுது அவங்க நீங்க என்ன மிரட்டினாலும் நாங்க இப்படி ஒரு கடற்படை பயிற்சியை செய்வோம் என்றாங்க. பிளஸ் என்னன்னு சொன்னா ஈரான் இஸ்ரேல் வார் நடைபெற்று 1 மாதங்களுக்குள்ளாக இப்படியான ஒரு பயிற்சி நடைபெறுவது என்பதை இஸ்ரேலை இன்றைக்கு கடுமையாக கண்டனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நீங்க செய்யக்கூடாதுன்னு, ஆனா இதுல நாங்க ஈடுபடுவோம் இன்னைக்கு அவங்க பயிற்சியையும் ஆரம்பித்து விட்டார்கள். எனவே ஈரான் ரஷ்யாவினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 2 இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களை பெல்ஜியம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெல்ஜியத்தினுடைய அரெஸ்டுக்கு காரணம் யாருன்னு கேட்டா ஹிந்து ரஜப் அறக்கட்டளை. ஹிந்து ரஜப் ட்ரஸ்ட்ங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே ஹிந்து ரஜப் என்கிற ஒரு குழந்தை 7 வயசு குழந்தைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கொண்டிருந்தாங்க. அதனோட சம்பந்தப்பட்டவன் ஸ்ரீலங்காவுக்கு வந்தான். ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் உடனடியாக ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அவன் உடனடியாக நாட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கு பிறகு இன்னொருவன் ஏற்கனவே பேங்காக் போயிருந்தான், அங்கேயும் அழுத்தம் கொடுத்தாங்க, வெளியே போயிட்டான். இப்படி இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க எந்த ஊருக்கு போனாலும் உடனடியாக அவங்களை கைது பண்ண சொல்லி ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் தீவிரமாக களமிறங்கி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனால் அனுமானிக்கப்பட்ட 2 பேர் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த 2 பேர் பெல்ஜியம் வந்த நேரத்தில் உடனே பெல்ஜியத்துக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த 2 பேரையும் கைது பண்ண வச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடு ஒன்று 2 இஸ்ரேலை சேர்ந்தவர்களை கைது செய்வது இதுதான் முதல் தடவை. எனவே இந்த கைதுல இருந்து சர்வதேச சட்ட விதிகளை பெல்ஜியம் கடைபிடித்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு உலகத்துக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. பிளஸ் என்னன்னு சொன்னா ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் தன்னுடைய செயல்பாட்டில் மிக தெளிவாகவே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் கனடாவும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய இனப்படுகொலைக்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். விசாரணைகளை ஆரம்பிச்சதாக அவங்க அறிவிச்சதோட கனடா இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற இஸ்ரேல் ராணுவத்தில் ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு பயப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா நாங்க கனடாவுக்கு போகும்போது கனடா எங்களை கைது செய்யக்கூடும். ஏன்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனோட இணைந்த ஒரு இணையதளம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கனடாவினுடைய எந்த ஆட்கள் எங்கெங்க இருக்கிறவங்க எல்லாம் தற்போது இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பேர் பட்டியலே வெளியிட்டாங்க. அதனாலதான் தற்போது நாங்க வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறோம், எங்களையும் கைது பண்ணிடுவாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு அவங்க சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. கனடாவும் தற்போது இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது. அதே நேரத்தில் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடுகளும் மிக மிக வரவேற்புக்குரியது. மீண்டும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலை அனுப்பி வைப்பது என்பதும் சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பாக மாறுகிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவாக ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவர்களாக யமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா படைப்பிரிவு ஹூதிகளுடைய படைப்பிரிவு இருக்கிறாங்க. அவங்க மேல இன்றைக்கு எந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் ஹுதைதா துறைமுகம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஹுதைதா போர்ட்டில் இருந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹுதைதா போர்ட்ல இருந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஆல்ரெடி ஹுதைதாவை பெரும்பாலும் இஸ்ரேல் அழிச்சிருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். அதே இடத்துக்கு தான் திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு அவர்களுடைய அறிவிப்பிலையும் நாங்க யமன்ல இருந்து ஏவுகிற தளத்துக்கு அடிச்சிட்டோம், ஏவுகணைகளை அழிச்சிட்டோம் என்கிற செய்திகளை சொல்ல காரணம் என்ன, அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எனவே இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹுதைதாவினுடைய தாக்குதலுக்கு பிறகு ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா என்ன தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படுகிற வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எங்களுடைய கப்பல்கள் மீதான தாக்குதல்களும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களும் தொடரும் என்பதையும் அவங்க இன்னைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு தைர் அல் பலா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வாகனத்தை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வாகனத்தில் குறைந்தது 5 பேர் பயணித்த நிலையில 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக மற்ற 2 பேரும் படுகாயம் அடங்கியிருப்பாங்கிறது நமக்கு தெரிய வருது. தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மற்ற
பல பணிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் தோஹா கத்தார்ல தற்போது சமாதான முன்னெடுப்புகளும் நடைபெற்று வருகிறது. ஆனால் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாத நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. வல்ல ரஹ்மான் தான் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு தோல்வி அடையாத அவர்கள் நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நம்ம இதில் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் டாக்ஸ் அதே போன்று ரஸ்மின் மயச நியூஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய உண்மை செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக மறக்காமல் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். அதே போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக மறவாமல் கண்டிப்பாக தொடர்ந்தும் குனூத்துன் நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.